தீராத நோய்களை தீர்க்கும் கொல்லூர் மூகாம்பிகை. கர்நாடக மாநிலம் உடுப்பியிலிருந்து 80 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்குது. ஒரு முறை ஆதிசங்கரர் கொல்லூர் இறங்கும் போது கோல மகரிஷி அப்படின்னு ஒரு மகரிஷி ஒரு லிங்கத்தை, சுயம்பு லிங்கத்தை வழிபடுறாரு. அந்த லிங்கத்தை இவரு வழிபடும் போது அதுல அம்பிகை இருப்பதை உணர்றாரு. அதனால அந்த அம்பிகையை நோக்கி இவர் தவம் செய்யறாரு. அப்ப அந்த அம்பிகை அவருக்கு காட்சி கொடுக்கறாங்க. அவங்க எந்த உருவத்துல காட்சி கொடுக்கறாங்களோ அதன் அடிப்படையிலேயே அந்த சிலையானது அமைக்கப்பட்டிருக்குது. அந்த சிலைக்கு அர்ச்சனை, ஆராதனை, புஷ்பாஞ்சலி எல்லாமே பண்ணுவாங்க. ஆனா அந்த சிலைக்கு அபிஷேகம் மட்டும் பண்ண மாட்டாங்க. அங்கேயே ஒரு லிங்கம் இருக்குது. அந்த லிங்கத்தின் நடுவுல ஒரு தங்க கோடு இருக்குது. அந்த தங்க கோடு அந்த லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணும்போது மட்டும் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அதை வழிபட்டா 33 தேவர்களையும் வழிபட்ட பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கிரகணத்தின் போது எல்லா கோயிலுமே சாத்தப்படும் இல்லையா? ஆனா அந்த கோயில் மட்டும் கிரகணத்தின் போது சாத்தப்படாதாமா. திருமணமானவர்கள் மட்டும்தான் அதுக்கு பூஜை செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு காலத்துல மூகாசுரன் அப்படின்னு ஒரு அசுரன் இருந்தான். அவன் சிவனை நோக்கி தவம் செய்யறான். அந்த தவம் நிறைவேறுச்சுன்னா உலக மக்களுக்கு ஆபத்து ஏற்படும் சொல்லிட்டு தேவர்கள்லாம் போய் அம்பிகைகிட்ட முறையிடுறாங்க. உடனே அம்பிகை அவனை நோக்கி போரிட்டு அவனை சரணடைய செய்யறாங்க. அதனாலதான் அந்த மூகாசுரனை வென்றதுனாலதான் அந்த அம்பிகைக்கு மூகாம்பிகை அப்படிங்கிற ஒரு பெயரும் வந்திருக்கு.